தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளுக்கு நீடித்ததை எதிர்த்த வழக்கில் நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த், வணக்கம். வழக்கின் விவரம் என்ன? வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகிகள் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டதற்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரியும் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சட்ட திட்ட விதிகளின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தலைவராக நடிகர் நாசர், பொதுச் செயலாளராக நடிகர் விஷால், பொருளாளராக நடிகர் கார்த்திக், துணைத் தலைவராக பூச்சி முருகன், கருணாஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற்ற நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதால் நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரி உறுப்பினர் நம்பிராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் நடந்த பொதுக்குழு தீர்மானத்தில் வெளியிடப்பட்ட அழைப்புதலில் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிப்பது குறித்து எந்த அறிவிப்பும் அல்லது குறிப்பும் இடம்பெறவில்லை எனவும், நடிகர் சங்க கட்டுமான பணிகள் சுட்டிக்காட்டி பதவிக்காலத்தை நீட்டிக்க முடியாது எனவும், புதிய நிர்வாகிகளின் கட்டுமான பணிகள் தொடர்வார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிர்வாகிகள் பதவிக்காலத்தை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும், உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் ஜோசப், இந்த வழக்கை பொறுத்தவரை நடிகர் சங்கத்தினுடைய தீர்மானம் சங்க விதிகளுக்கு எதிராக இருப்பதாகவும், சங்கத்தின் விதிகளின்படி மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிப்பு என்பது எந்த விதத்திலும் பொருந்தாது எனவும், எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். இதனையடுத்து இந்த மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி குமரேஷ் பாபு வழக்குடைய விசாரணை ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.